இந்த நாட்களில் நாம் பெயரளவில் கிறிஸ்தவனிங்கிற விதமாக சொல்லிக்கிட்டு நமக்கும் கர்த்தருக்கும் எந்த சம்மந்தம் இல்லாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இதனால் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குதுங்கிற விதமாக சிந்தித்து பார்த்தா நம்மளுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நமக்கும் கர்த்தருக்கும் இடையான இடைவெளி அதிகமாக இருப்பதை நம்ம உணர முடியும். அதை தாண்டி நம்ம இந்த நாட்களில் மனம் திரும்பி கர்த்தரத்தில் போனால் அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வாரா, நம்மளை திரும்ப அவருடைய பாதையில் நடக்க கிருபை தருவாரா, பலன் தருவாராங்கிற விதமாக சிந்தித்து கொண்டிருக்கலாம், யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த நாட்களில் அப்படி சிந்தித்து யோசித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து என்னையை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை பேசுவது ஓசியா 14:1. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். நீங்களா இருக்கட்டு, நானாக இருக்கட்டு, கர்த்தரை விட்டு இடைவெளி அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றே ஒன்று தாங்க, நம்மளுடைய அக்கிரமத்தின் மொத்தம் நமக்கும் கர்த்தருக்கும் இடையான உறவு முறியப்பட்டிருக்கும். ஆனால் அதன் நிமித்தமாக அவர் நம்மை முழுவதுமாக தள்ளிவிட மாட்டார். நீ பேர் இனிமேல் என்கிட்ட வராத என்கிற விதமாக அவர் நம்மளை முழுமையாக தள்ள மாட்டார். நமக்காக இந்த உலகத்தில் நம்மளுடைய பாவங்களுக்காக மறித்த தேவன்க. நம்ம மனம் திரும்பும் பட்சத்தில் அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்க. அவர் நம்ம மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் ஆசையோடு இருக்கிறார். என்னுடைய மகன் என்னை நோக்கி திரும்ப மாட்டானா? நான் அவனை அவனுடைய பாதையில் நடத்தி அவனுக்கானதை அவனுடைய வாழ்க்கையில் நான் சுதந்திரிக்க செய்வேன். அவன் என்னுடைய பிள்ளை என்கிற விதமாக அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். உங்களை நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த அக்கிரமமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தரத்தில் திரும்புங்க. அக்கிரமத்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய நோக்கமாய் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்க. God bless. ஆமென்.